Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ செட்டில் வந்து ஆல்ரெடி சில மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் போன வீடியோவில், சரிங்களா? ஸோ ஒரு செட்டில் வந்து நியூ டேட்டா ஐட்டம் எப்படி ஆட் பண்ணுறது, செட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா ஐட்டம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அது தவிர பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, சம்மு, சார்ட்டட், லென்த்து, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை தவிர வேறு என்னென்ன செட்டில் வேறு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? சரி, நம்ம வந்து S1 S2 இந்த மாதிரி ரெண்டு செட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை ப்ரிண்ட்டும் பண்ணியிருக்கோம்னு வச்சுப்போம், சரிங்களா? ஸோ அதை ரன் பண்ணிப்போம். ஸோ S1ல் வந்து இந்த மாதிரி டேட்டா ஐட்டம்ஸ் இருக்குது. S1ல் வந்து 5 டேட்டா ஐட்டம்ஸ் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு ஃப்ளோட் இருக்குது, அப்புறம் 3 இன்டிஜர் இருக்குது, சரிங்களா? ஸோ S2ல் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, மற்றதெல்லாம் இன்டிஜர் இருக்குது, சரிங்களா? அது ரைட். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு இதில் இந்த செட் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, யூனியன், இன்டர்செக்ஷன், மைனஸ், ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? சரி, நான் வந்து இங்கே முதல்ல யூனியன் மெத்தட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, நான் வந்து S1 S2 ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறேன்னு வச்சுப்போம். S1 டாட் யூனியன் S2, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிசல்டன்ட் செட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, S1ஓட டேட்டா எலமெண்ட்ஸு, S2ஓட டேட்டா எலமெண்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு கிடைக்கும். ஸோ டூப்ளிகேட் டேட்டா ஐட்டம்ஸ் எதாவது இருந்ததுன்னா அது வந்து எலிமினேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், செட் அப்படின்னா டூப்ளிகேட் டேட்டா ஐட்டம்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ S1 S2 S1ல் இருக்க டேட்டா ஐட்டம்ஸு, S2வில் இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு, சரிங்களா? இதில் வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய டேட்டா எதாக இருந்தால் எலிமினேட் ஆகிடும். சரி, நீங்கள் வந்து இதில் 63 வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ அது வந்து எலிமினேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ இங்கே பைத்தான் அப்படிங்கிறது இது வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இங்கே வந்து ஸ்மால் கேஸ் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது வெவ்வேறு டேட்டா ஐட்டமாக அது கன்சிடர் பண்ணியிருக்கு, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து யூனியன் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ S1 S2 ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரே செட்டாக, ரிசல்டன்ட் செட்டாக உங்களுக்கு கொடுக்கும். டூப்ளிகேட் டேட்டா ஐட்டம் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடும், சரிங்களா? ஸோ இதே வந்து நம்ம இந்த பைப் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். சரி, S1 இந்த பைப் சிம்பிள், S2 பண்ணிங்கன்னா S1 யூனியன் S2 அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ சேம் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அது தென் வந்து இன்டர்செக்ஷன், S1 இன்டர்செக்ஷன் S2. ஸோ S1 S2 ரெண்டு செட்லையும் காமனாக இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் எது அது மட்டும் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும், காமனாக இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து S1 S2 ரெண்டுலேயுமே வந்து 63ங்கிற டேட்டா மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணிங்கன்னா அதுதான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ இதே வந்து நம்ம S1 இன்டர்செக்ஷனுக்கு வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், S1 அண்டு S2 அப்படின்னு பண்ணலாம், சரிங்களா? ஸோ சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். தென் வந்து மைனஸ், சரி, நான் வந்து S1 மைனஸ் S2ன்னு சொல்கிறேன்னு வச்சுப்போம். S1 அப்படிங்கிற செட்லேருந்து S2 டேட்டா ஐட்டம்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அது ஸோ S1லேருந்து S2 மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ S2வில் இருக்கிறது என்னென்னலாம் S1ல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 63 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் டேட்டா ஐட்டம்ஸ் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். சரி, S1 மைனஸ் S2 என்ன வந்திருக்கு பாருங்கள், 12, 34, 87.76, அப்புறம் பைத்தான் வந்துருக்கு, சரிங்களா? ஸோ 63 வந்து ரிமூவ் ஆகிடுச்சு, S2வில் இருக்கிறதால அதை ரிமூவ் பண்ணிட்டோம், சரிங்களா? அது ஸோ இதே வந்து S1 டாட் டிஃப்ரென்ஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் S2 சேம் ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒன்று இந்த மாதிரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம், சரிங்களா? தென் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன? சரி, நான் வந்து S1 டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், symmetric difference of S2, symmetric difference of S2. ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள்.
ஸோ S1 சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் S2. ஸோ அதில் S1 S2 இன்டர்செக்ஷன் பண்ணிங்கன்னா என்ன இருக்கோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வரும் நமக்கு. சரிங்களா? S1 S2 இன்டர்செக்ஷன் பண்ணால் என்ன வருதோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா S1 S2க்கு காமனாக இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம் அப்படின்னா 63. ஸோ அதை தவிர மிச்ச எல்லா டேட்டா ஐட்டமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எகே நீங்கள் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸுக்கு இந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். கேப் சிம்பிள் S2 சேம் ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் வந்து is subset, is superset, is disjoint. ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூலியன் ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். பூலியன் ரிசல்ட்டை கொடுக்கும். either ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். சரி, நான் வந்து S1 டாட் இஸ் சப்செட் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுப்போம். சப்செட் ஆஃப் S2. S1ங்கிறது S2 உடைய சப்செட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சரிங்களா? அது வந்து இல்லை, ஃபால்ஸ் தான். சரிங்களா? S1 இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் S2. ஸோ அப்போ இது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும் இங்கே. ஓகேங்களா? அதே போல் வந்து S1 டாட் சூப்பர் செட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் S2. இதுவும் வந்து ஃபால்ஸ்ன்னு தான் வரும். சரிங்களா? இது சரி, நான் வந்து இங்கே சரி ஃபார் எக்ஸாம்பிள் S3ன்னு ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். S3ன்னு சொல்லி ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறேன். கர்லி ப்ராக்கெட் இதுக்குள்ளார வந்து ஒரு 2 டேட்டா ஐட்டம் இருக்குது. 45, 76ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். ரைட், இது வந்து S3. ஸோ இப்போ இதை மட்டும் ரன் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ S3ங்கிற செட் இருக்குது. அதில் 2 டேட்டா ஐட்டம் இருக்குது. 45 ஒன்று, 76 ஒன்று. ஓகேங்களா? இப்போ S2க்கும் S3க்கும் செக் பண்ணுவோம். இந்த சப்செட் சூப்பர் செட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் வச்சு செக் பண்ணலாம். சரி, நான் வந்து S3 டாட் இஸ் சப்செட் ஆஃப் S2. இது வந்து ட்ரூன்னு வரும். ஏன் அப்படின்னா S2ங்கிறது இட் இஸ் எ சப்செட் ஆஃப் S3ங்கிறது இட் இஸ் எ சப்செட் ஆஃப் S2. ஸோ S3ங்கிறது S2 உடைய சப்செட். ஸோ S3ல் இருக்கிற எல்லா டேட்டா ஐட்டமும் S2வில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ S3 வந்து சப்செட்டு, S2 வந்து சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். இதே போல் வந்து S2 S3 டாட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் S2 அப்படின்னு பண்ணுறோன்னு வச்சுப்போம். S3ங்கிறது S2க்கு சூப்பர் செட்டா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இல்லை, S3ங்கிறது S2க்கு சூப்பர் செட்டா அப்படின்னு கேட்குறோம். இல்லை. சரிங்களா? ஃபால்ஸ். ஸோ இதை எப்படி மாற்றி போடுங்க, ட்ரூன்னு சொல்லி வரும். S2 இஸ் சூப்பர் செட் ஆஃப் S3. ஆமாம். சரிங்களா? சூப்பர் செட் ஆஃப் S3. S3க்கு வந்து S2 தான் சூப்பர் செட். இது வந்து உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அது தென் வந்து டிஸ்ஜாயிண்ட். ஸோ ஒரு 2 செட்டுக்கு இடையில எந்த காமன் டேட்டா ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்து டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணுறது தான் வந்து இஸ் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. சரி, நான் வந்து S1 டாட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் S2 அப்படின்னு பண்ணுறோன்னு வச்சுப்போம். இது வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதாவது டேட்டா ஐட்டம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் டேட்டா ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்ஜாயிண்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ S1 S2க்கு காமன் டேட்டா ஐட்டம் வந்து ஏதோ இருக்குது. ஸோ அப்போ S1 S2க்கு வந்து 63 காமன் டேட்டாவாக இருக்குது, காமன் டேட்டா ஐட்டமாக இருக்குது. சரிங்களா? S1 இஸ் நாட் ஏ டிஸ்ஜாயிண்ட் செட். ஸோ S1 S2க்கு காமனாக வந்து ஒரு டேட்டா ஐட்டம் இருக்குது. சரிங்களா? இதே வந்து
இப்படி பண்ணுறோன்னு வச்சுப்போம். S2 S3க்கு செக் பண்ணுறோன்னு வச்சுப்போம். S2 S3 S2 is disjoint S3 ரெண்டுக்கும் காமன் டேட்டா ஐட்டம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்ஜாயிண்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுவும் ஃபால்ஸ். சரி, நான் வந்து இன்னொரு செட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். S4 இஸ் ஈக்குவல் டு 55, 66, 88 சே ஃபார் எக்ஸாம்பிள். இதை வந்து நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ வந்து S3 S4 வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்டு. S3 S4 டிஸ்ஜாயிண்ட் செட். சரிங்களா? S3க்கு S4க்கும் காமன் டேட்டா ஐட்டம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ வந்து இது ட்ரூன்னு சொல்லி வரும். S3 டாட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் S4 இது வந்து ட்ரூன்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இதே போல் வந்து சிமிலர் இங்கே வந்து S3 பண்ணிவிட்டு அங்கே S4 போட்டாலும் ட்ரூ தான். சரிங்களா? S3 S4 ரெண்டுமே வந்து என்னது உங்களுக்கு டிஸ்ஜாயிண்ட் செட்டு. ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஓகேங்களா? தென் வந்து அப்டேட் ஃபங்க்ஷன், அப்டேட் மெத்தட். சரி, நான் வந்து S3ல வந்து டேட்டா ஐட்டம்ஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? S3 டாட் அப்டேட். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் டேட்டா ஐட்டம் சேர்க்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், ஒரு இந்த கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளார டேட்டா ஐட்டம்ஸ் வந்து சேர்க்கணும். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து அப்டேட் மெத்தட் வந்து ஒரு செட்டை வந்து ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். ஒரு செட்டை வந்து ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம். சரிங்களா? அது சரி, நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங்கு, ஓகேங்களா, ஒரு இன்டிஜர், தென் வந்து ஒரு ஃப்ளோட் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ இது கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ S3 வந்து இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ S3 வந்து பிரிண்ட் பண்ணுங்கள். அப்டேட் ஆகிருக்கும். சரிங்களா? என்ன ஆயிருக்கு, 34 பைத்தான் 66.77. ஸோ இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி S3ல வந்து 2 டேட்டா தான் இருந்தது. சரிங்களா? அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதே வந்து நீங்கள் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ S3 டாட்டு அப்டேட் ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளார கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக எடுத்துக்கும். சப்போஸ் கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அப்டேட் மெத்தடுக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கலாம். சரிங்களா? ஒரு ஆர்குமெண்ட்டு ஒரு செட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். சரிங்களா? இங்கே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ஒரு செட்டு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் வந்து 3 டேட்டா ஐட்டம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேட்டா ஐட்டம் தான். ஆனால் அது எப்படி எடுத்துக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? S3ல என்ன இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு கேரக்டர் தனித்தனியாக எடுத்துக்கிச்சு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ். S3 பிரிண்ட் பண்ணுங்கப்போ ஸோ வெல்கம் அப்படி இல்லை, அதில் இருக்க ஒவ்வொரு லெட்டரும் தனித்தனி டேட்டா ஐட்டமாக அது கன்சிடர் பண்ணிக்கிச்சு. சரிங்களா? இதே வந்து நீங்கள் வந்து S3 டாட் அப்டேட்டு இவ்வளோ இன்டிஜர் கொடுக்க முடியாது. சரிங்களா? இன்டிஜரை கொடுக்க முடியாது. கொடுத்தீங்கன்னா இன்டிஜர் நாட் எட்ரபிள் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அது ஸோ இதே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளார கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? எத்தனை டேட்டா ஐட்டம் முன்னாலும் அதில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஸோ 54 வந்து அதில் ஆல்ரெடி இல்லை. ஸோ அதனால் அது எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ S3ல பாருங்கள் 54 வந்து ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? 54 வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து அப்டேட் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதே போல் டிஸ்கார்ட் மெத்தட். டிஸ்கார்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா ஐட்டம் வந்து அந்த பர்டிகுலர் செட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. சரி, நான் வந்து S3 டாட்டு டிஸ்கார்டு 45 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 45 அது வந்து டிஸ்கார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ S3 போட்டிங்க அப்படின்னா 45 வந்து இருக்காது. சரிங்களா? சப்போஸ் இல்லாத ஒரு டேட்டா கொடுத்தோம்னா என்ன ஆகுது, சரி இங்கே வந்து இப்போ 14 ஒரு டேட்டா இல்லை, 45 இல்லை 40 இல்லை. சரிங்களா? நான் 14 கொடுக்குறேன். சரிங்களா? என்ன ஆகுது பாருங்கள், எரர் இல்லை, பட்டு
அந்த டேட்டா ஐட்டம் இருந்தால் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும், இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இது வந்து டிஸ்கார்ட் மெத்தட். ஸோ இதுதான் வந்து செட்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.